கல்யாணத்துக்கு அப்புறமாக ஒரு கணவன் மனைவி ஆனதுக்கப்புறம் ஒரு கணவன் மனைவி மீது ஒரு எதிர்பார்ப்பு வருதுல்ல, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்க அப்படிங்கிற போது எங்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணராமல் ஒரு இடத்துக்கு உங்களுக்கு பேர்டனாக ஒரு இடத்துக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சலிப்புத்தன்மையும் ஒரு ஒரு விதமான எரிச்சலும் வருது இல்லையா, அது எங்கே இருக்குன்னு கேட்குறேன். வேலைக்கு போகிறதுல இருக்குது சார். நான் 5:30க்கு எழுந்துக்கிறேன் சார். கார் வாட்டர் வாஷ் போயிட்டுருக்கேன். 8 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், குளிச்சிருவேன், சாப்பிட்டு கிஃப்ட்டு ரேபிட்டோ ஓட்டிட்டு 1 hour வர லொக்கேஷன் இங்கேருந்து அங்கே லொக்கேஷன் போடுவேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் முடிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். மறுபடியும் வரும்போது ரைடு ஓட்டுவேன். மறுபடியும் பார்ட் டைம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒர்க் இருக்குது, அந்த டைம் பார்ட் டைம் ஒர்க்கு முடிப்பேன். மறுபடியும் இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த கார் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு வருவேன் சார். இவ்வளோ ஒர்க்கு வந்து யாருக்கு பண்ணுறேன்? மனைவிக்கு பண்ணுறேன். அவங்க அப்பா பண்ணாரா? 10:30 மணி வரைக்கும் அவங்க அப்பா ஒர்க் பண்ணாரா? அப்பா விட ஒரு பாயிண்ட் நான் அதிகமாக தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இந்த மாதிரி டைமில் ஒய்ஃபுங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார். அந்த மாதிரி டைமில் நாங்கள் உடஞ்சிடுறோம்.